இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல்சரில் 125 2022 மாடலு. இந்த மாடல் இன்றைக்கி புதுசு நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 116 118 120க்குள்ளே வரும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ நான் இந்த வண்டிக்கு வந்து பண்ணித்தரேன். இங்கே இருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் ரைடர், சொல்லப்போனால் அப்பாச்சி எல்லாருமே 125cc லான்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூக்கில் 125, பல்சரில் 125, என்எஸில் 125ன்னு சொல்லி ஒரு சிசிலையும் 125 லான்ச் பண்ணாங்க. டிவிஎஸ் என்ன பண்ணாங்கன்னா ரைடர்னு சொல்லி ஒரு மாடல் கொடுத்து அதில் 125cc கொடுத்தாங்க. அப்பாச்சியோட மினிமல் வெர்ஷன் மாதிரி இருக்கும், ஆனால் ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்கும் அதில் 125cc. இது வந்து பார்த்தீங்கன்னா 22 மாடலு வண்டி, பிராண்டஸ் நியூ நம்மள்கிட்ட கையில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். அப்படியே இங்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யமஹாவில் இது யமஹாவில் 2020, இது யமஹா MT 2020 மாடலு வண்டி, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இது N160ன்னு சொன்னாங்க, பல்சர் மாடல் சொல்லி பல்சர்லேருந்து ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. NSக்கு பதிலாக N160ன்னு. கொஞ்சம் வண்டி நல்லா ப்ராடாக இருக்கும். NS வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2022 மாடலு. இந்த வண்டி இன்றைக்கி நம்ம சொல்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா 110 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2022 மாடலில் NS 200. இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 130 கேட்குறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். கடைசியாக நிற்கிறது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பல்சரு 2019 மாடல். இது 2021 மாடலு. ரெண்டுமே கார்பரேட்டர் வேரியண்ட்டு. இந்த ரெண்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 78 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ரெண்டுமே சேர்த்து சொல்லிட்டேன். இது என்ன ப்ரைஸு? இதுவுமே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபா வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா வரும். ராயல் என்ஃபீல்டில் பயங்கரமான கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலே நம்மள்ட்ட தான் இப்போதைக்கு இன்டர்செப்டர் நம்மள்ட்ட கையில் இருக்குது. 2 வண்டி கையில் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டஸ் நியூ நம்மள்ட்ட கையில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 மாடல், இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 மாடல். இந்த இன்டர்செப்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு பவரும் இந்த அளவுக்கு டார்க்கும் கொடுக்கக்கூடிய வண்டி இதுதான். ராயல் என்ஃபீல்டில் ஒரு தரமான சம்பவம் இந்த 2 வண்டியுமே. இந்த 2 வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்லைனில் ட்வின் சிலிண்டர் வரக்கூடிய வண்டி. இன்றைக்கி பார்க்குற எல்லா ஹைசிசி வண்டி இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சிலிண்டர் வரும். அதனால தான் உங்களுக்கு டியூவல் சைலன்சர் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டுத்துக்குமே சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 3,10,000 ரூபா சொல்கிறோம். 23 மாடலு. இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,75,000 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன ஆஃபர் பண்ணி தர முடியுமோ பண்ணி தரேன். அதான் இன்லைனில் ட்வின் சிலிண்டர் வண்டி. நீங்கள் புதுசு வாங்க போனீங்கன்னா 4 லட்ச ரூபாய்க்கு மேலே. நீங்கள் அதே மாதிரி வந்து போய் புக் பண்ணி எடுத்தாலுமே உங்களுக்கு உடனே வண்டி கிடைக்காது. ஒரு 45 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் டைம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வண்டியே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹேண்டு வந்துட்டோம்னா நம்மள்ட்ட கையில் வண்டி இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குன்றனால டக்குன்னு நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வண்டி இந்த ரெண்டுமே. இப்போ ஓவரால் ரெண்டுமே இன்டர்செப்டர் 650 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2023, இது 2021. இதுக்கு முன்னாடியே ஒரு கலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2019 அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. வண்டி வந்து கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2021, 23, 21க்கு மேலே தான் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு தரமான சம்பவம் இந்த ரெண்டுமே. இப்போ அப்படியே நம்ம இங்கிட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரீபவுண்டில் கிளாசிக் 350ல் ரெண்டுமே டாப் அண்ட் வேரியண்ட்டு. இந்த நாசிக்கிட்டா இப்போ இது ரெண்டுமே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2023 மாடலு. இது 10 நாள் வண்டி. வண்டி எடுத்து 10 நாள் தான் ஆச்சு. ஆமாம், நம்பர் பிளேட் கூட இன்னும் வரல. அது என்ன இஷ்யூன்னு நம்ம எதுவுமே கேட்டுக்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி புதுசாக இருக்குது. வண்டி எந்த விதமான குறையும் இல்லை. ஒரிஜினலே 600 தான் ஓடி இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் வந்து சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240 சொல்கிறாரு. 280க்கு எடுத்திருக்காரு, 240 சொல்கிறாரு. ஏதோ பண்ணி தருவார். 24 கிளாசிக் 350 10 நாள் வண்டி. புதுசு 280. புதுசுக்கும் பழசுக்கும் 40,000 டிஃப்ரெண்ட் வரும். உங்களுக்கு கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும். வண்டி பிராண்டஸ் நியூவாக இருக்கும்.
இங்கே பார்க்குறது 2023. இதுவும் டாப் அண்ட் வேரியண்ட் தான். இந்த ரெண்டுமே டாப் அண்ட் வேரியண்ட். இந்த ரெண்டு இதில் மட்டும்தான் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வரும். அலாய் வந்து ஸ்டாக் அலாய், டியூப்லெஸ் டயர் அலாய் வீலோட வந்துடும். டியூல் டிஸ்க் டூல் ஏபிஎஸ் வந்துடும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 23 மாடல் 15,000. அது எல்லாமே ஸ்போக்ஸ். இப்போ நம்ம அடுத்த வேரியண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 மாடலு. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், ஸ்டெல்த் பிளாக்னு சொல்லுவாங்க. இது கலர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ரெட்டு வித் பிளாக் கலந்த மாதிரி வரும் கலரு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன ஆஃபர் பண்ணி தர முடியுமோ நான் இந்த வண்டிக்கு வந்து பண்ணித்தரேன். இப்போ இதே லைனில் கடைசியாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா BS4 வேரியண்ட்டு. அதாவது வந்து இந்த ரெண்டு வண்டியுமே ஜே சீரிஸ் டைப்பில் வரும் இன்ஜின். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பழைய இன்ஜினில் வரும். ஹைட்ராலிக் கோட்டிங் வர இன்ஜினோட வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2017 மாடலு. வண்டி பிராண்டஸ் நியூவாக இருக்குது. கஸ்டமர்கிட்ட கையில் இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,45 கேட்குறாரு. ஆமாம், நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன வாங்கி தர முடியுமோ நான் வாங்கி தரேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு 1,35க்கும் கேட்கலாம், 1,38க்கும் கேட்கலாம், 1,40க்கும் கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். கஸ்டமர் என்ன ரேட்டுக்கு தராரோ அதை நான் அப்படியே வாங்கி கொடுத்துருவேன் இந்த வண்டியை. இது வந்து கஸ்டமர் சேல். இது மீதி எல்லாமே வந்து நம்ம ஓன் சேல். ஆமாம், இது இன்னும் கஸ்டமர்கிட்ட தான் இருக்குது. எல்லா வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது பிரதர். இந்த வண்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ரூபா வரைக்கும் சிபில் இருந்தால் லோன் பண்ணலாம். ஓகே, சிபில் ஸ்கோர் இருந்தால். ஆமாம், இல்லை 2 லட்சம் வரைக்கும் பண்ணலாம் சிபில் இருந்தால். ஆமாம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே இங்கிட்ட பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா Yamaha R15 வெர்ஷன் 4. இது 2022 மாடலு. இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர்னு சொல்லுவாங்க. ஸ்லிப்பர் கிளச் இல்லாமல் குயிக் ஷிஃப்டரோடு வரும் இந்த வண்டி. ரெட்டில் வந்து வராது, ப்ளூவில் தான் வரும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,55,000 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். அது ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ராயல் என்ஃபீல்டுக்குன்னு ரெடி பண்ண வண்டி. வண்டி சும்மா தரமாக இருக்கும். ஆஃப் பண்ணாங்கத்தா. ராயல் என்ஃபீல்டுக்குனே தரமான வண்டி இது. 2017 மாடலு, அதாவது 16 மாடல் 17 ரிஜிஸ்ட்ரேஷனு. ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக்கில் 500 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 350 கிடையாது, 500. வண்டி தரமாக இருக்கும். அலாய் வீல்ஸு, 2 டயரு, அந்த ஹெட்லைட் செட்டப்பு, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே கிட்டத்தட்ட 35,000 கிட்டே இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,45 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இப்போ இங்கே பார்க்குறது 2017 மாடலு பல்சர் 150. இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். அங்கிட்டு இருக்கிறது அவெஞ்சர் 2016 சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். அங்கிட்டு இருக்கிற டிவிஎஸ் ரைடரில் 23 மாடலு. வண்டி சூப்பராக இருக்கும். பிராண்டஸ் நியூவாக நம்மள்கிட்ட கையில் இருக்கும். அந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தரணுமோ பண்ணித்தரேன். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் RS 200 வண்டி. பிராண்டஸ் நியூவாக நம்மள்கிட்ட கையில் இருக்கும். ஒரிஜினல் 19,000 ஓடுனது. 22 மாடலு, ஃபேன்சி நம்பரு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1118 வரும் இந்த நம்பரு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கண்ணாடியிலே உங்களுக்கு வந்து க்ளோ ஆகும். இண்டிகேட்டராக இருக்கட்டும், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டால் லெஃப்ட்டில் எரியும், ரைட்டில் இது எரியும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோடு இருக்கும். வண்டி வந்து கிரே கலர், அதாவது பிளாக் வேரியண்ட்டில் கிரே கலர். இது வண்டி பிராண்டஸ் நியூவாக நம்மள்கிட்ட கையில் இருக்குது. இதோட புதுசு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,22 வருது பில்லு. இப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 1,48 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இங்கே இருக்கிற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 125. இந்த டியூக் 200ஓட ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க இந்த வண்டியில். 2021 மாடலு. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,35 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1,30 சொல்கிறேன். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். வணக்கம் சித்து ப்ரோ வியூஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி அகமது பேக்ஸில் இருக்கோம். போன மந்தோட கலெக்ஷன் போட்டிருந்தோம். போன மந்த் வீடியோ எண்டிலே சொல்லியிருந்தேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த மந்த்து பயங்கரமான கலெக்ஷன் நம்ம கடையில் இருக்குது. வாங்க, ஒரு வண்டியாக நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம். நம்ம அகமது பேக்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. நம்ம திருச்சிக்கு வந்து எப்படி வரணும் எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் பஸ் வசதி எல்லாமே நமக்கு வந்து திருச்சிக்கு உண்டு.
நீங்கள் திருச்சிக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கூப்பிட்டாலே போதும், நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அஹமத் பைக்ஸில் ஸ்பெஷாலிட்டியாக ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் நிறையா வச்சுருப்போம். அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் நிறைய கவர் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி. வாங்க ஒரு வண்டியாக பார்ப்போம், ஒரு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து என்ன ஆஃபர் பண்ணுறன்றதை அதில் தெரியும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். 1/3 பேசிக்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து எங்கேருந்து வேணாலும் கூப்பிடுங்க, சென்னையை தவிர்த்து எங்கேருந்து வேணாலும் கூப்பிடுங்க, நம்ம வந்து இஎம்ஐ பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இந்த 10 ரூபா 15 ரூபா இருக்குது ப்ரோ, 10 ரூபா இருக்குது ப்ரோ, 5 ரூபா இருக்குது ப்ரோ, வண்டி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. கண்டிப்பாக அதில் கொஞ்சம் இனிஷியல் கூட இருந்தால் தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். மினிமம் 30 ரூபா தேவைப்படும். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து வண்டியை பொறுத்து வந்து மாறும். அதனால் நீங்கள் 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதீங்க. 20 ரூபா கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 10 ரூபா 15 ரூபா இனிஷியல் இந்த காலகட்டத்தில் பண்ண முடியலை. அதனால் நீங்கள் தமிழ்நாடு சென்னையை தவிர்த்து எங்கே இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து பண்ணித்தரேன். சரி, பைக்கெலாம் பார்க்கலாமா? ஓகே வா. என்னென்ன பைக்ஸ் இருக்குது இந்த வாட்டி? ராயல் என்ஃபீல்டு கலெக்ஷன் பார்த்துக்கலாமா? ராயல் என்ஃபீல்டில் பயங்கரமாக நம்மள்ட்ட கலெக்ஷன் இருக்குது ப்ரோ. அவ கூட போடாதே.